புடலங்காய் கூட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நான் 4 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுட்டு ஆல்ரெடி நான் 1 ஹவருக்கு முன்னாடி அரை கப் கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். இந்த கடலைப்பருப்பை எடுத்து குக்கரில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயும் கூட சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். காய் முழுங்குற அளவுக்கு நம்ம ஊற்றக்கூடாது. 2 விசில் வர வரை குக்கரில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் 3 பத்தை தேங்காய் எடுத்துக்கிட்டேன், 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா அரைச்சி வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தப்பருப்பு போட்டாச்சு. நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இதுவானாலும் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும், பொன்னிறமாக ஆகிற வரையும். நான் 1 வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். காஞ்ச மிளகா ஒரு 7-8 பீஸ் போட்டிருப்பேன். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காய் நல்லா வெந்திருக்கு. 2 விசில் மட்டும் விட்டால் போதும். கரெக்டான பதத்தில் இருக்குது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சுருந்ததோடு ஆட் பண்ணிக்கலாம். புடலங்காய் கூட்டு ரெடி.